السلام عليك يا نور صباحي. ஆவி பறக்குது, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி வீட்டில் டெக்கர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இந்த வீட்டில் டெக்கர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் நல்லா நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் சொல்லுவாங்கல்ல, அது கேட்டே இருந்தாங்க. தென் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, மேக்னெட்டிக் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி ஓட்டுறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் ஒரு ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே இன் மை லைஃப் ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஓட்டிட்டேன் ஆக்சுவலாக. அதுவும் இந்த பட்டர்ஃப்ளை இனிமேல் தான் ஓட்டணும். உங்களுக்கு நான் பேக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டிட்டேன். ஆல்ரெடி நான் ஒட்டும்போது எடுத்துருக்கணும், பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் ஒட்டிட்டேன். பார்த்தீங்க, இது ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை நம்ம ஸ்டிக் பண்ணாலே ஒட்டிக்கும். குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இது 250 என்னமோ சம்திங் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வருது. இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போது ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜ்லேயும் மேக்னெட்டும் இருக்குது, இல்லை டபுள் சைட் டைப் போட்டு ஸ்டிக்கர்லையும் ஒட்டிக்கலாம், செவுத்துலையும் வால்லையும் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு காமிக்கிறேன், வால்லையும் ஒட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. குவாலிட்டி நான் சும்மா அவ்வளோ ஸ்டிக்கர்னா சும்மா வந்துடும் அந்த மாதிரி நினச்சேன். நீங்கள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டீங்களா, நல்லா இருக்குல்ல? ஓகே, வாங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். மேக்னெட்டு வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். மேக்னெட் தான் இது. ஃப்ரிட்ஜு இங்கே மெட்டல் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா, மேக்னெட் இருக்கிறதுனால அப்படி ஒட்டிக்கிச்சு. அதோட குவாலிட்டி பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ ஃப்ரிட்ஜில் வேணாம் நம்மளுக்கு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து அங்கே இந்த இடத்துல வால் எம்டியாக இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஸ்டிக் பண்ணி பார்ப்போம். டிவி வேறு ஒன்று வாங்கியிருக்கு. அந்த டிவி உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரி, ஓகே, நம்ம அந்த பட்டர்ஃப்ளை அங்கே ஸ்டிக் பண்ணுவோம். அவங்களே வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பேக் சைடில் ஒட்டிட்டு நம்ம ஈஸியாக ஒட்டிக்கலாம். வாங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் கைஸ். அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டிட்டா போதும். பேக் சைடில் ஒட்டிட்டாலே அது வந்து இன்னொரு சைடு இருக்குல்ல, ஸோ அந்த டேப் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வாலில் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்படி லைனாக எல்லாத்தையும் ஒட்டலாம். இந்த மாதிரி வீட்டில் டெக்கர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இந்த வீட்டில் டெக்கர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் டெக்கரேஷன்ஸ் பண்ணியெல்லாம் வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. 100 ரூபாய் என்ன பண்ணலான்னு பாருங்க. என்ன பண்ணுற? மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இது உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு செவுத்துக்கிட்ட வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செவுத்துல வந்து டேரெக்டாக அப்படியே ஸ்டிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து செவுத்துல ஒரு தப்பாயிடுச்சுன்னா அப்படி கம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சரி, அந்த ஸ்டிக் பண்ணதான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம தரையில் வந்து நம்ம எப்படி செவுத்துல வைக்கணுமோ அதே மாதிரி கீழே தரையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணால் போதும். ஓகே, இது ஒரு சின்ன டிப்.
முடிஞ்சிருச்சு கைஸ். ஒரு வழியா ஒட்டிட்டேன். அது கரெக்டாக ஆர்டர் ஒட்டுறது தான் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ரியல் கேமரா காமிக்க உங்களுக்கு. ஓகே, அந்த வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் இருக்கும். குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அமேசானோட லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ தான் எங்கள் அம்மா கால் வந்துச்சு, ஹஜ்ரத் வந்து வந்துட்டு இருக்காரம்மா. எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மௌலுது ஓத போகிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ தான் கால் பண்ணாங்க, சொல்லலாம். சரி ஓகே, அதையும் நம்ம சொல்லலாம், காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஹஜ்ரத் இவங்களாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஓதுவாங்க. மற்றவங்க மௌலுது ஓதுவாங்க. முஸ்லீம்ஸுக்கு புரியும். மற்றவங்களுக்கு எப்படி புரியும்னா இறைவனிடம் வேண்டுகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. பிரியாணி அது இதுன்னு செஞ்சு வச்சிருக்காங்க. வாங்க அதையும் போய் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். السلام عليك يا ذا المعجزات السلام عليك يا داعي الفلاح السلام عليك يا ركن الصلاح السلام عليك يا نور الصباح ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا اله الا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله فظهرت الأصنام من أجله ثمارها ذل بكعر صغار وتمنع من معجزات النمل والسحرة في الكون أين الصحاب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஓகே, எங்கள் வீட்டில் வந்து மௌலுது முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஹஜரத்தை எல்லாம் ஓதிட்டு இப்போ தான் போகிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு துவா ஓதிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து எங்களோட ஒரு மன திருப்திக்காக நாங்கள் வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஓடுவோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த மத ரீதியெல்லாம் எடுத்துக்க வேணாம். எங்களோட இது எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா தப்பாக நினச்சிக்கலாம் யாரும். இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு இது பண்ண எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு மனசு இப்போ நிம்மதியாக இருக்குது. ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அல்லாஹ்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் இறைவனிடம் வேண்டிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் ஐ திங்க் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம் நினைக்கிறேன். என்னது ஸ்பீக்கர் ஃபிலிப்ஸ் 5.1 ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு ரிவ்யூ வரும். சரி, ஓகே, ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.